You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. குறுகால நோக்கம் கொண்டதல்ல. என்றால் நீங்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள், இளம் உறுப்பினர்கள், இன்னும் 50 வருடம் 60 வருடம் அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் வயது உங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் எப்பொழுதும் அநீதிகளை தட்டி கேட்கின்றவர்களாகவும், சரி அங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றுகின்றவர்களாகவும், அதே போன்று எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாமல் விட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது. ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொள்ளுங்கள் என்றால் இந்த முறை இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் 12 சபையில் தமிழர்களாகிய நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும். இதற்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். இதை வெளிப்படையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரசாந்தன் அவர்களும் வெளிப்படையாக கூறியிருந்தார். அதே போன்று அரசாங்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. அவை யார் முன்வருகின்றார்களோ எங்களுக்கு சாதகமான விதத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்று ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் புதிருமாக இருந்தவர்கள்லாம் சந்திக்கின்றார்கள். கயந்திர பொன்னம்பலம் அவர்களை சந்தித்து கதைச்சிருக்காங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு சைக்கிள்காரர்கள். அங்கே டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பதில் தலைவர் சிவஞானமையா போய் சந்தித்து கதைச்சிருக்காங்க. அதுக்கு பல விமர்சனம் நடக்குது. யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தவர்கள் அல்லது யுத்தத்திலிருந்து தப்பியோடியவர்கள் எல்லாம் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க தான் தேசியத்தை பற்றி கதைக்கிற கூட. அது உண்மையிலே களத்தில் இருந்த போராளிகள் இன்றைக்கு துறையாக்களை கட்டிருக்காங்க. ஒருத்தர் சாராயம் கொடுக்கல, நாம் ஒரு சோத்து பாரியல் கொடுக்கல, அரிசி மூட கொடுக்கல. அது அந்த வாக்குகள் என்பது அந்த மக்களோட அடிமனதிலிருந்து வந்த வாக்குகள். அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்கள் குற்றம் சாட்டுறாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சாராயம் கொடுத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அவமானம் கொண்டு பாருங்க. அவங்க தான் தேசியவாதிகள். ஏன்னா நாங்கள் ஒரு நாளும் தவறு இழைக்கல. யுத்த காலத்திலே நாங்கள் தவறு இழைக்கல. யுத்தத்திலிருந்து பிரிந்து வந்த பிறகு நாங்கள் தவறு இழைக்கல. நீதியாக தான் செயற்பட்ட நாங்கள். இதை அனைவரும் அறிவாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தோற்று போன சமூகம் தான் இன்னைக்கு எங்களை துரோகிகளாக்கி, கிழக்குமான மக்களை துரோகிகளாக்கி, போராளிகளை துரோகிகளாக்கி இன்றைக்கு வெளிவிலகை காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக இருக்கலாம், எந்த குண்டு தாக்குதலாக இருக்கலாம், நீங்கள் விசாரிங்க. நீதியை விசாரித்து உடனடியாக தீர்ப்பை கொண்டு வாங்க.